Call is now being recorded. So we can start பேசலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்று பலவம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் வலுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் வலுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் வலுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே மெய்மை தருள் வலுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்திவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இரு நிலத்தவர் இன்புற திருவருள் இயல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறு விளக்கம் என்பா உரைத்த தமிழ் தலைமை வேண்டே வருக விய நிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சர்க்குருமணி மாலையிலிருந்து இன்னொரு பாடலுக்கு நம்ம விளக்கம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் 12 அறிவு நிலைகள்ல இருந்து நமக்கு கொடுத்த ஞானங்கள். இந்த ஞானங்களுக்கு உரிய உலகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சமரச சன்மார்க்க உலகம். அந்த வெளிக்கு உள்ள பெயர் இது. வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு படிக்கிறோம் இல்லையா? இப்படி எல்லா வெளிகளையும் கடந்து ஒரு தனி வெளியாகப்பட்ட இந்த சமரச சன்மார்க்க வெளியை உலகத்தை வள்ளல் பெருமான் நமக்கு 19ஆம் நூற்றாண்டுல தான் அவருக்கே கிடைக்குது. அவருக்கே தெரிய வருது. அவர் அந்த உலகத்தை அடைந்திருக்கின்றார். அவர் அடைந்த அந்த அனுபவம், அவர் பெற்ற அந்த வாழ்வு உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் மனித குலமும் பெற்று உய்ய வேண்டும் என்று உயிர்கள் பால் கொண்ட பெருங்கருணையினால் இந்த தகவலை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த தகவல்களிலே சில தகவல்கள் நமக்கு அதிர்ச்சியை தரக்கூடும். ஏன் அதிர்ச்சியை தரக்கூடியதுனாக்க, நம்ம நம்பி இருந்தது ஒன்று, நம்பி வழிபடுகின்ற தெய்வ நிலை, தெய்வம், இவைகளுக்கெல்லாம் அப்பால் பட்டு இருக்கின்றதுதான் உண்மை என்று குறிப்பிட முன் வருவார். அதனால் சில பேருக்கு இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இருக்காது. ஆனால் உண்மையை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது.
அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய பக்குவங்கள் காலத்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடலாம். சில பேருக்கு இந்த ஜென்மமே இது எட்டாமல், புரியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். மீண்டும் மீண்டும் மனிதனுக்கு பிறவி உண்டு என்பதனால அடுத்தடுத்த ஜென்மங்களில் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பும் ஏற்படலாம். நாம் நல்ல பக்குவவாதிகளாக இருந்தால், உண்மையை நாடுபவர்களாக இருந்தால், வள்ளல் பெருமான் சொல்வதனை உடனே ஏற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு கிட்டும். நம் அறிவுக்கும் எட்டும். ஆனால் அதில் குறைபாடு இருந்ததனால் தாமதங்கள் ஏற்படலாம். அல்லது பிறருடைய ஆலோசனைகள், பிறருடைய கருத்துக்கள் செவி மடுத்து அசை போட்டு பின் அவர்கள் சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய நெறிமுறைகள் எல்லாம் கடைபிடித்தால் பிறவி என்ற ஒரு பிணியிலிருந்து நம்மளாம் விடுபடலாம். சரீரம் எடுத்தால் 4448 வகை நோய்களுக்கு ஆட்படும். அதனால் இந்த உடம்பு நிலையான உடம்பல்ல. நரைத்திரை மூப்புக்கு உட்பட்ட இந்த உடம்பு நித்திய வாழ்வுக்கு அஸ்திவாரம் அல்ல என்பதனால நாமெல்லாம் விண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் போய் வாழ்வதற்கு இறைவன் வழிவகுத்து உள்ளான். சட்டமும் இயற்கை சட்டமும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆன்மீக சட்டம். இங்கேயே ஒரு வாழ்க்கையை எப்பொழுதும் நிறந்து இருக்க முடியுமானாக, கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, பெரிய அறிவுடையவராக இருந்தாலும் சரி, அறிவற்றவராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அலியாக இருந்தாலும் சரி, மண்ணுலக வாழ்வு என்பது அனித்தியம், நித்தியமற்ற ஒன்று. இதற்கு முன்பு பராபர என்ற உலகமே நித்தியம் என்று கருதி நமது சித்தர் பெருமக்கள் எல்லாம் அங்கே வருவதற்குரிய வேதங்களை எல்லாம் நமக்கு வகுத்து அவர்கள் வேதங்கள் நமக்கு அளித்திருக்கின்றார்கள். அந்த வேதங்கள் எல்லாம் பராபரை உலகத்தை பற்றி பேசுகின்ற உலகங்கள், பேசுகின்ற நூல்கள். இறைவன் ஏகனாகவும் இருக்கிறான், அநேகன் என்பதை வள்ளலாருக்கு முன்பே சொல்லப்பட்டு உள்ளது. இறைவனை ஏகன், அநேகன் என்று மாணிக்கவாசகர் பாடல்களிலே இருக்கு. ஏகா அநேகா அப்படின்று. ஏகனடி வாழ்க இறைவன், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வாழ்க, பிறப்பறக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலர்கள் வெல்க, புறத்தார்க்கும் செய்யோந்தன் பூங்கலர்கள் வெல்க. இறப்பு வீட்டுல எல்லாம் அந்த பாடலை படிப்பாங்க. இங்கே வள்ளல் பெருமானும் ஏகா அநேகா என்று ஏற்றிடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய மலையேனர். இதற்கு முன்பு, வள்ளலாருக்கு முன்பு ஏகன் அநேகன் என்று சொல்லப்படுகின்ற வேதங்களுக்கெல்லாம் எட்டாத நிலை அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த மாதிரி நிறைய பாடல்கள்ல மறைகளுக்கெல்லாம் எட்டாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 130க்கு மேற்பட்ட பாடல்களிலே இதை மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஒரே கருத்து தான், ஆனா பல பாடல்கள் வருவதற்கு வந்திருக்கிறது அப்படின்பதை யோசிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்வதின் நோக்கம் என்னன்னாக்கா, அது மனதில் பதிய வேண்டும், உனக்கு புரிய வேண்டும், புலப்பட வேண்டும் என்றும் அறிவுக்கு எட்ட வேண்டும் என்பதனால ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது. குரான்லயும் அதே மாதிரி உண்டு, பைபிள்லயும் உண்டு, மற்ற சித்த இலக்கியங்களும் உண்டு, அதுபோல சன்மார்க்கத்திலும் உண்டு. ஒரு விஷயத்தை பல முறை பல தலைப்புகளிலே பல்வேறாக குறிப்பிடுவார்கள். ஆக நாம் இதை படித்து கோர்வைப்படுத்தி பார்த்தால் அதன் உண்மை புலப்படும், அதன் உறுதி நமக்கு புலப்படும். ஆக இறைவன் ஏகன் அநேகன் என்பது அன்றைக்குள்ள ஏகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பரசிவம் அல்லது பராபரை என்ற ஒளி. ஒளி எங்க இருக்குதோ அங்க வெளி இருக்கும். ஆக இறைவன் ஒளியாகவும் வெளியாகவும் விளங்குகின்றான், அறிவாகவும் விளங்குகின்றான் என்பது அடைந்தோர்களுடைய கூற்று. திருக்குறள் கூட இறைவனை அறிவு என்றும் குறிப்பிடும், திருமந்திரமும் அறிவு என்றே குறிப்பிடும். இன்னும் மற்ற சித்தர்கள் பாடலெல்லாம் இறைவனை அறிவு வடிவினன் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஏகா. இந்த ஏகா அப்படின்பது
பராபரையை குறிக்கும். அன்றைக்கு அதுதான் ஏகா. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் என்று சொல்லக்கூடிய தொன்மை வேதங்கள் எல்லாம் யாரை ஏகா என்று குறிப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பராபரத்தை ஏகா அப்படின்னு குறிப்பிடும். அநேகா அப்படின்னு சொல்லும் போது அதுவே பலவாக விரிந்து இருக்கின்றது என்பதை வள்ளலாரும் அதை குறிப்பிடுகின்றார். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற ஏகா யாருன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ஏகாக்குள்ள இருக்கின்ற ஒரு ஏகா. அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இது 19ஆம் நூற்றாண்டில் கிடைக்கின்ற ஒரு ரகசியம். இது பிரம்ம ரகசியம் அல்ல, இது சிவ ரகசியமும் அல்ல. இது இந்த 2 ரகசியத்தையும் கடந்த ஒரு பரம ரகசியம். ஏன்னா இறைவன் வெளிப்படையாக காட்டுவதில்லை இல்ல, அவன் மறைந்துதானே இருக்கிறான். அதுதானே மறையோன் அப்படின்னு அவனுக்கு பேரு. ஆக ஏகாக்குள்ள ஒரு ஏகா இருக்கிறாரு என்ற ஒரு விஷயம் வள்ளல் பெருமானுக்கு எட்டியது. அதனால்தான் இங்கே நமக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக சொன்னாரு, ஏகா அநேகா என்று ஏற்றிடும் மறைக்கே. ஏற்றிடும் அப்படின்னா போற்றக்கூடிய மறைகளுக்கெல்லாம் மறைக்கே அப்படின்போது மறைகள்னா வேதம். அந்த வேதங்கள் எடுத்துக்கும் போது எந்தெந்த வேதம்னாக்க, வள்ளலாருக்கு முன்பு எத்தனை வேதம் வந்திருக்கோ, யாரெல்லாம் எழுதப்பட்டதோ அத்தனை வேதங்களும் அது உள் அடங்கும். மறைக்கே எட்டாத நிலையேனர். அப்ப எட்டிய நிலை எது அப்படின்னா, பராபரை உலகம் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் நிலை எட்டி இருக்குது, நிலை கிடைத்திருக்கு. அதனாலதான் வள்ளலார் நிலை அறிந்து நில்லாதார் நெஞ்சில் லேசம் ஒன்றானேன்னு சொல்வார். இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நிலை எது என்பதை தெரிந்து கொள்ளும். இந்த நிலை எந்த வேதங்களிலும் பேசப்படல. இந்த நிலைக்கு யாரும் ஏறவும் இல்லை. அதான் ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கு ஆறாறு கடத்தியது அருட்பெரும் ஜோதினர். 36 மன தத்துவங்களை எல்லாம் கடக்கும் பொழுது சித்தர்களும் 36 கடந்தவர்கள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனா 36 அவர்கள் கடக்கும் போது பராபரை உலகமே அவர்களுக்கு கெட்டியது. இந்த பராபரை உலகத்தையும் கரைத்தால் தான் அடுத்த உலகம் நமக்கு கண்ணுக்கு எட்டும். அதனால்தான் வள்ளலாருக்கு இது எட்டியது. பராபரையும் கரைந்து போனதுனால்தான் சைவ சித்தாந்தத்தில் எதுவும் லட்சியம் வைக்காதீங்க, போதும் வச்சதெல்லாம், இனிமேல் சன்மார்க்கத்துல லட்சியம் வைத்து உய்ய பாருங்க, பிறவியை ஒழிக்க பாருங்க அப்படின்னு நமக்கு ஒரு சத்தியத்தை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்தார். அதனால்தான் இங்க ஏகா அநேகா என்று ஏத்திடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய மலை. இங்கே அருட்பெருஞ்சோதி உலகத்தை மலை என்று குறிப்பிடுகின்றார். பொன்மலை, ஒளிமலை என்றெல்லாம் அதுக்கு கடல், அருட்கடல், அருள்மலை அப்படின்லாம் நமக்கு பொருள் எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு நிலையை 19ஆம் நூற்றாண்டுல தான் இது கிடைக்கப் பெறுது. அதுதான் சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சில அன்பர்களுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னாக்க, பேச்சாளர்களுடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னாக்க, இந்த வள்ளலார் சொல்லுகின்ற நிலை ஏற்கனவே உள்ள நிலையை தான் வள்ளலார் சொல்லுகின்றார் அப்படின்னு சொல்லி பேசுகின்றவரும் இருக்காது. இது முற்றிலும் தவறு. நிலைகள்ல வச்சு பார்க்கணும். இறைவன் எத்தனை நிலைகளாக அவன் விரிந்திருக்கின்றான். அதனால்தான் நான் ஒரு சார்ட் போட்டேன். அஞ்ஞான வெளிகள், அதாவது நம்மளுடைய மனம் என்பது அஞ்ஞான வெளி, அப்புறம் பிரம்ம வெளி, விஷ்ணு வெளி, ருத்ர வெளி, மகேஸ்வர வெளி, சதாசிவ வெளி, விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், பறை, பரம்பரம், பராபரை. அதுக்கு மேல உள்ளதுதான் சன்மார்க்க சமரச வெளி. இதை பெருவெளி என்றும் சுத்தவெளி என்றும் பெருமான் கொடுத்துவார். ஆக இது சன்மார்க்கம். அதாவது சன்மார்க்கத்தில் என்னை வைத்தானே, சுத்த சன்மார்க்கம் துலங்க என்னை ஈன்றானே, இப்படிலாம் வரும். அதுபோல இந்த வேண்டுதல் பாடல் ஒன்று இருக்குல்ல, அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்று எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை. அந்த வரியை கவனிங்க. செப்பாத மேல்நிலை. அந்த நிலையை இதுவரையில எங்கேயுமே சொல்லப்படாத நிலை. செப்பாத நிலை திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் சொல்லு. தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும் அப்படின்னு
அந்த வேண்டுதல் பாடல்ல இருக்கு. தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டும். இப்ப நாமெல்லாம் பிரிந்து பூலோகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த பூலோக வாழ்க்கையில நம்மலாம் மாண்டு கொண்டு போறோம். நம்மளோட உடம்பு நிலையில்லாமல் போய்கொண்டு இருக்குது. மேலும் எல்லா வீட்டுகளையும் பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு டிக்டாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நோயிலிருந்து எப்படி விடுபடுறது தான் ஒரு பெரிய அமைப்பாக இருந்து அது பல கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டு வராங்க. நம்மளோட நோய்களை தீர்ப்பதற்கு அலோபதி மருந்துகள் எல்லாம் அதாவது வெள்ளைக்காரர் மருந்துகள் எல்லாம் பயன் கொடுப்பதில்லை. மாறாக இந்த நோய்களுக்கெல்லாம் மேலும் தீவிரப்படுத்தி அல்லது பக்க விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி நமக்கு மரணத்தை தான் தந்து கொண்டு இருக்கின்றது. ஆக நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு முடிவான தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம நிச்சயமாக வாழுவதற்கு வழியே கிடையாது. அதனால இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்மலாம் ஒளி உலக வாழ்க்கைக்குரிய உடம்பை பெற்று ஓடி பெயரணும். இங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா முடியாது. நிலை இல்லாதது, ரொம்ப வருத்தத்துக்குரிய, தினமும் போராட்டம், இளமை போயிடும், முதுமை வந்துடும், கண் பஞ்சு அடைஞ்சிரும், இப்படி நரம்புகள்லாம் சுருண்டு கிருண்டு எல்லாம் பல கோளாறுகளுக்கும் வயதான காலத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆயிரும் இந்த உடம்பை நம்ம மெயின்டைன் பண்ணுவது. அதனாலதான் இந்த வேதம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரு. நீ புரிஞ்சுக்கிட்டு மெய்யான உலகத்தில் வாழ்வதற்கு நீ முயற்சி பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நமக்கு 5 சத்தியம் பண்ணி இந்த உயிர் கொடுத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் நமக்கு ஒரு வேதத்தையும் கொடுத்து படிச்சு தெரிஞ்சிக்க, படிச்சு புரிஞ்சிக்க, படிச்சு விளங்கிக்க, படிச்சுட்டு பாடுபட்டு என் திருவருள் கொண்டு நீ உன் பிறவிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு, நான் வைக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்றாரு. ஆக நம்ம முயற்சி செய்ய கடமைப்பட்டுள்ளோம். மனிதனாக பிறந்தால் இந்த 6 அறிவு கொடுத்தது எதற்கு அப்படின்னு கேட்டா, நித்தியம் எது நித்தியம் எது அனித்தியம் என்பதை அறிந்து தெரிந்து அந்த நித்தியத்துக்காக நம்மளாம் பாடுபட்டு உய்யணும். அதுதான் மனித பிறப்புக்குரிய அருமை. இததான் ஒரு சித்தர் சொன்னாரு. மனிதரிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு, மனிதரிலே மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பு அறுக்க வந்ததே அருமை என வகுத்தார். ஆக பிறப்பை அறுக்கின்ற பிறப்பு தான் அருமையான பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் முயற்சி செய்யணும். பிறப்பை ஒழிப்பதற்கு யார் துணை கொண்டு ஒழிப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் நம்ம காட்ட வேண்டும். சும்மா எல்லா இதுவும் முடியாது. அது வள்ளலார் ஒரு 164வது பாடல்ல குறிப்பிட்டிருப்பாரு. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன. என்ன கவனிக்கணும்னா, மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றார். சமரச சன்மார்க்க உலகத்துக்கு போவதற்கு உரிய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவர் தான். அதனாலதான் சன்மார்க்கத்துக்கு தெய்வம் யாருன்னு கேட்ட அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே என்று கொள்கை வகுப்பில் வள்ளல் பெருமான் வகுத்து விட்டார். ஏன் அவர் வகுத்துட்டாருனாக்கா, இல்லைன்னா மனிதன் போட்டு குழப்பி அதை எதையாவது இப்பயே குழப்பிக்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, தான் அவரே சொல்லிட்டு எழுதிட்டாரு. இந்த மாதிரி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே. இந்த அருட்பெரும் ஜோதியை போய் பரபிரம்மத்தோட ஒப்பீடு செய்யக்கூடாது சொல்லிட்டார் இல்லையா. மறைகளுக்கெல்லாம் எட்டாத நிலை. அப்ப எட்டிய நிலைன்னு ஒண்ணு இருக்குது, எட்டாத நிலை என்பது ஒன்று இருக்கு. அப்போ இறைவன் ஒரு உலகத்தை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்க ரிசர்வ் பண்ணிட்டாரு. இத பல கோடி யுகங்கள் கடந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பெருமானை ஆட்கொண்டார். அதுதான் அருட்பெருஞ்சோதி என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்னு படிச்சாரு. வள்ளல் பெருமான் வாசி பயிற்சி செஞ்சோ மூலாதாரத்தில் கனல் எழுப்பியோ போனவர் அல்ல, இறைவனே அவரை ஆட்கொண்டு விட்டார். ஆட்கொண்டதன் நோக்கம் என்னன்னாக்கா, இந்த உண்மையான உலகம் நித்திய உலகத்தை என்றும் மரணம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வதற்கு மனிதனுக்கு காட்டி கொடுப்போம். அதற்கு அவர் தேர்வு பண்ண ஆள் வள்ளல் பெருமான். ஆக மீண்டும்
நம்ம சொல்லுவோம், ஏகா அநேகா என்று ஏற்றிடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய மலையே அப்படின்னாரு. அப்ப எட்டியது எந்த மலை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எட்டிய நிலை எந்த நிலை அப்படின்னு கேட்டா சமரச சன்மார்க்க உலகம், சன்மார்க்க நிலை இது. அது ஒரு தனி நிலை. சமய மதங்களை எல்லாம் கடந்து நிற்கின்ற ஒரு நிலை. அதுல என்ன சச்சரவு? ஏன் ஒரு தனி நிலை ஒண்ணு இருந்து அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன நமக்கு பிரச்சனை? அவருடைய அனுபவத்தை அவர் நமக்கு சொல்றாரு. நமக்கு வேணும்னா அந்த நிலையை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். இங்கேயே கடந்து சாகணுமா நம்ம? இறந்ததெல்லாம் பத்தாதா? அதான் கேட்கிறாரு. இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பே இயற்கை உடம்பாக. இந்த இயற்கை உடம்பு என்பது அருட்ஜோதி ஒளிமயமாக ஆகுவது தான் இயற்கை உடம்பு அப்படின்னு சொல்றாரு. அது யாரு செஞ்சு கொடுக்க முடியும்? பிரம்மா செஞ்சு கொடுக்க முடியுமா? விஷ்ணு செஞ்சு கொடுக்க முடியுமா? ருத்ரன் செஞ்சு கொடுக்க முடியுமா? மகேஸ்வரன் செஞ்சு கொடுக்க முடியுமா? சமய தெய்வங்கள் செய்து கொடுக்க முடியுமா? மற்ற மத தெய்வங்கள் செய்து கொடுக்க முடியுமா? பறை கொடுக்க முடியுமா? பரம்பரம் கொடுக்க முடியுமா? பராபரை கொடுக்க முடியுமா? எந்த தெய்வமும் கொடுக்க முடியாது. அந்த ரைட்ஸ் எந்த தெய்வத்துக்கும் இல்லை. ஆக ஒரே தெய்வம் இருக்குது, அது ஒன்றே ஒன்று, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு மட்டுமே. அவர் தான் ஆட்சி புரிகின்றார், அந்த சராசரங்களை எல்லாம் ஆட்சி புரிகின்றார். அவர் தான் உங்களுக்கும் எனக்கும் உயிர் கொடுத்தவர். அவர் தான் பஞ்சபூதமாகவும் இருக்கிறார், அவர் தான் நவக்கிரகமாகவும் இருக்கிறார் அப்படின்றதை இந்த வேதத்தில் நாம் படிக்கிறோம். அடுத்து இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்ப 19ஆம் நூற்றாண்டில் வெளிப்பட்டதுனால, ஏற்கனவே மத நெறிகள் எல்லாம் நிறைந்து இருப்பதனால, அதுல எல்லாம் ஏகப்பட்ட சமயங்கள்லாம் இருந்திருக்கு. அதை குறுக்கி 6 சமயமாக நமக்கு வகுத்து வச்சிருக்கிறாங்க. 6 சமயங்கள். அந்த மதங்கள் 6 அந்தங்கள். அதாவது மதங்கள் சொல்லும்போது சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், நாதாந்தம், கலாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 அந்தங்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி புத்தகத்துல நானும் அதை சொல்லியிருக்கோம். இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஜாப், ஒரு ஒரு வேலையை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்திருக்கிறார். அதத்தான் இங்க சொல்றாரு. உட்கால மதங்களை முழுவதும் மாற்றி, மதங்களை எல்லாம் முழுவதும் மாற்றி ஒரு நிலை ஆக்க, ஒரு நிலையாக கொண்டு எல்லாரும் அதை உணர்ந்து கொள்வதற்கு என்று உரைத்த மெய்ப்பரமே, மெய்க்கடவுள். பரம் என்பது பறந்து இருக்கின்ற ஒன்று, எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒன்று. அதுக்கு பரம் என்று ஒரு பொருளும் உண்டு. அதான் மெய்ப்பரமே, பரம்பொருளாக இருக்கின்றார். ஆக இதெல்லாம் மாற்றி ஒரு நிலை ஆக்குவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது காலப்போக்கில் இப்ப 202 ஆண்டுகள் ஆகுது. ஓரளவுக்கு இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னாக்கா, சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டு வருது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அன்றைக்கு வள்ளலார் ஒருவர் தான் இதை அடைந்திருந்தார். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்தவங்க ஒரு சிலர் பேர் மட்டுமே தெரிந்திருந்தாங்க. இந்த வேதங்கள் வெளிப்பட்ட பிற்பாடு, இந்த வேதங்கள்லாம் அச்சடிச்சு மக்கள் படிக்க தொடங்கியதிலிருந்து இன்னைக்கு பார்த்தாக்க எங்க பார்த்தாலும் சன்மார்க்கங்கள் வளர்ந்திருக்குது. தமிழ்நாட்டுல காட்டுத்தீ போல் பல்வேறு இடங்கள்ல சன்மார்க்க சங்கங்கள் நிறுவி வள்ளலார் வழியில பின்பற்றுகின்ற அன்பர்கள் பெருகி இருக்கிறாங்க. இது இன்னும் பெருகி கொண்டே போகும். 200 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய நிலை மாறி இன்னும் ஒரு 100 ஆண்டு போனால், இன்னும் ஒரு 200 ஆண்டு போனால், இன்னும் ஒரு 300 ஆண்டு போனால், இன்னொரு 400 ஆண்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நூலை படிக்கின்ற மற்ற அன்பர்கள், சமய பக்தர்கள், மதத்தில் உள்ளவர்கள், இதெல்லாம் மற்ற மொழி பேசுகின்றவர்கள் எல்லாருமே இதனுடைய சாரத்தை உணர்ந்து கொண்டார்கள்னாக்க, கண்டிப்பா அவர்கள் இருக்கின்ற வழிபாட்டு முறைகளிலிருந்து மீண்டு அவர்கள் சன்மார்க்கத்தை பிடித்துக் கொள்வார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் சிறப்பை பற்றி தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்துக்குள் நுழைந்து விடுவார்கள் என்பது வள்ளலாருக்கு நன்கு தெரியும். அதனால்தான் சொன்னாரு, என் மார்க்கம் துலங்கும் எல்லா உலகம் அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயத்தை நாளைக்கு வெள்ளைக்காரர்கள் வெளிநாட்டுகள்ல இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் போதிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லி
முக்கால மதங்களை முழுவதும் மாற்றி அப்படின்னாக்க எதிர்காலத்தில் இது மாறிவிடும். சன்மார்க்கம் வளரல அப்படின்னு நினைக்காதீங்க. சன்மார்க்கம் வளர்ந்து கொண்டு வருது. இது ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஸ்பீட் ஆயிரும். இப்ப தண்ணி கொதிக்க வைக்கிறோம்னாக்க எடுத்தனே தண்ணி பபிள்ஸ் எல்லாம் வந்து கொதிக்குமா அப்படின்னா வராது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரி ஏறின பிற்பாடு அது வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல இந்த வளர்ச்சி மெதுவா இப்ப வளர்ந்து கொண்டே வருது. வளர வளர எதிர்காலத்துல வந்து தண்ணி கொதிப்பது போல இந்த சன்மார்க்கம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். நிறைஞ்ச இடத்துல மற்ற மற்ற இனங்கள் எல்லாம் பின்பற்ற ஆகி விடுவார்கள். அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்குள்ள அறிவு நிலைகள்லாம் மாறிவிடும். சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை அவங்க கிட்ட இருக்கும். இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளலைனாக்க இன்னொரு ஜென்மத்துல ஏற்றுக்கொள்ளுகின்ற இது வரும். மிக அதிசயத்தக்க வகையில மற்ற மற்ற மத பழக்கங்கள்ல இருந்து மாறி சன்மார்க்க பழக்க வழக்கத்துக்கு வருவார்கள். சன்மார்க்க வேதத்தை படிக்கின்றவர்களாக மாறி விடுவார்கள். இது நிச்சயமாக நடக்கும் என்பது இறைவன் வள்ளலாருக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு ரகசியம். அதனாலதான் இப்பே நீ வந்து உக்கால மதங்களை முழுவதும் மாற்றி ஒரு நிலை ஆக்க என்று உரைத்த மெய்ப்பரமே. வள்ளலாருக்கு அந்த தொழில், அந்த வேலையை வந்து கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பாடல்கள்ல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இறைவன் வள்ளலாருக்கு என்னென்ன வேலையை கொடுத்திருக்கிறாரு. இப்ப அருட்ஜோதி நிலை பாடல்ல கூட தேகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப உலகத்தில் உள்ள மற்ற உயிர்கள் எல்லாம் நான் உனக்கு செய்தது போல் நீ அவங்களுக்கு செய்து கொடு, அந்த ஒளி உடம்பை நீ செய்து கொடு என்ற முழு பவரை வந்து வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதனாலதான் தேகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இந்த நிலைகள் வந்து எல்லாமே ஒரு நிலையாக வந்துடும். ஒரு நிலை கடவுளை வணங்கு, ஒன்னஸ் காட், ஒரு கடவுளை வணங்குகின்றது. இப்ப வந்து அவங்கவங்க மத நூல்களை பிடித்து கொண்டு அந்த மத நிலைகளுக்குள்ள ஒளிகளை தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல ஒளி இல்ல அப்படின்னா அந்த வேதமே சொல்லுது அவங்களுக்கு. இது வந்து முற்றிலும் தவறாகிவிடும். அதான் கற்றதெல்லாம் பொய்யேனர். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னாக்க வெளிச்சத்துக்கு வந்துடும். மதங்கள் சொல்லுவது முற்றுநிலை அல்ல. மதங்கள் கடந்து இறைவன் இருக்கின்றார். உலகங்கள் இருக்கின்றது. நம்ம மதவெளி வந்து சிறந்தது முடிவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதை விட சிறந்ததெல்லாம் இருக்கு. இதை வந்து ஒரு காலகட்டத்துல எல்லாரும் உணருகின்ற ஒரு அறிவு நிலை இந்த உலகத்தில் நடக்கும். அதான் இங்கே உக்கால மதங்களை முழுவதும் மாற்றி ஒரு நிலை ஆக்க என்று உரைத்த மெய்ப்பரமே என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிட்டார். தெய்வம் அவருக்கு இட்ட கட்டளை. இந்த வேலையை வள்ளல் பெருமானுக்கு தான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்குது. மெதுமெதுவாக இதை வந்து அவரு செய்து கொண்டு வருவார். வருங்காலத்துல வந்து விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த சன்மார்க்கத்தை பேசுகின்ற ஒரு நிலை வரும். இப்பெல்லாம் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார். அண்ட சராசரங்களை ஸ்பேஸ பத்தி எல்லாம் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வுகளை வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம சொல்ற வெளிகள் எல்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. விஞ்ஞானம் அந்த அளவுக்குலாம் இன்னும் வளர்ச்சி காணல. ஆனால் வருங்காலத்துல வந்து ஓரளவுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பார். அடுத்த வரியில சொல்றாரு, காதல் உடையாருக்கு. காதல் என்பது அன்பு. இந்த அன்பு உடைய அருட்பெருஞ்சோதியின் பால் அன்பு உடையவர்களுக்கெல்லாம் இரு நிதி அளித்தே. சங்க நிதி, பத்ம நிதின்னு சொல்லுவாங்க. எவ்வகை நிதிகளும் இந்த மா நிதியிட அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியேன்னு அகவல்ல படிக்கிறோம் இல்லையா? எல்லா வகை நிதிகளும் இந்த நிதி கிட்ட இருந்து கிடைக்கும். அதனால யாரெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வந்து அன்பு வைக்கின்றார்கள், 2 தானே உபாயம், ஈரமும் அன்பும். அந்த ஈரம் என்பது இரக்கம். உயிர்கள் பால் இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் என்ற உணர்வை வந்து நம்மளாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பொது நலன் கருதி எப்போதும் நம்ம வந்து மனசுல அவங்களாம் மேன்மை அடையணும், நன்மை அடையணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் படுகின்ற துன்பங்கள், உலக மக்கள் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் எண்ணி எண்ணி நம்மளுடைய கருணை உணர்வை
பெருக்குவதை கடவுள் வழிபாடு என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார் என்பது உங்களுக்கும் தெரியும். அததான் இங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்னு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால இங்கே அன்பு என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது உடையவர்களுக்கு இருநிதி அளித்து அது எல்லா நிதியும் செல்வத்தையும் கொடுக்க கடவுளாக அவர் இருக்கின்றார். லட்சுமிக்கெல்லாம் பெரிய லட்சுமி இவர். லட்சுமி கடாட்சம் பொருந்தியது. இன்புற புரிகின்ற இயல்புடைய இறையை இன்புற புரிகின்ற இன்பம் மனித வாழ்க்கையில் என்ன பெரிய இன்பத்தை அடைஞ்சிட்டோம். 5 புலன்களுக்குட்பட்ட இன்பம் ஒரு சிற்று இன்பம். இறைவன் பேரின்பமாக இருக்கிறான். இறைவன் உலகம் பேரின்பம் நிறைந்ததாக இருக்கின்றது. அததான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். இப்ப திருமந்திரத்திலையும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு சொல்றது திருமந்திரம். திருமூலர் தேவர் மிகப்பெரிய ஞானி. 8000 பாடல்கிட்ட எழுதியவர் அவர். அது அந்த வேதத்தெல்லாம் படிச்சாதான் இந்த வேதத்தினுடைய சாராம்சம் புரியும். அங்கேயும் இன்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்ப மதவெளிகள் இருக்கக்கூடிய குரான்லயும் இன்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது திவ்ய பிரபந்தம் என்ற நூல்களிலும் பாத்தீங்கன்னா வைணவர்களுடைய நூல்களிலும் அந்த இன்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனா நிலைக்கு நிலை இந்த இன்பம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பராபரையில இருக்கக்கூடிய நமது சித்த ரிஷிகணங்கள் எல்லாம் இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் கடந்த இன்ப நிலை இருக்குது என்பதுதான் இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிட்டார். ஏன்னா நிலை மாறும்போது இன்பமும் மாறும், அறிவும் மாறும். அதனால்தான் சித்தர்களுக்கெல்லாம் 10 அறிவு என்றும் வள்ளல் பெருமானுக்கு 12 அறிவு இயங்கியதற்காகவும் இருக்கின்றது என்றதை நாம் குறிப்பிடுகின்றோம். ஆக இன்புற புரிகின்ற இயல்புடைய இறையே இந்த இறையை வணங்கி இந்த இறையினுடைய அருளை பெற்றால்தான் உண்மையான இன்பம் பெற்று நம்ம வாழ முடியும். இன்பமாக வாழ முடியும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்ற உலகம் இருள் உலகம். இந்த இருள் உலகத்துல பெரிய இன்பம் கிடையாது. 5 புலன்களுக்கு கடந்து பேரின்பம் அப்படின்லாம் இருக்குது. ஆன்ம இன்பம் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுவிட்டு மனிதன் இப்ப இன்பத்தை தேடி ட்ரக்ஸ் போன்ற போதைப் பொருள்கள் மூலமாக இன்பத்தை துய்த்து தன் வாழ்க்கையையும் அறிவையும் பணத்தையும் சமூக விரோத செயல்கள் எல்லாம் செய்து துன்பத்துக்கு ஆளாகி நிறைய ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல போய் இன்னைக்கு கிடக்குறாங்க. உலகம் முழுதுமே இந்த மாதிரி ஒரு பொய்யான இன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இலீகல் இன்பம் சொல்றது. இங்க வள்ளலார் சொல்லுகின்ற இன்பம் லீகலான இன்பம். இது ஆன்ம இன்பம், அருள் இன்பம் அப்படின்லாம் பொருள்படும். அதான் இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு அப்படின்னு கூட கவிஞர்கள் பாட்டு அவசித்திருக்கிறார். ஆக உண்மையான இன்பத்தை வெளிக்குள் வெளி கடந்து போனாதான் அது இருக்குது. ஸ்பேஸ்ல தான் இன்பமான வாழ்க்கை இருக்கு என்பதனாலதான் நம்ம எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்று வாழணும்னா இங்க வாழ முடியாது. அது இங்க துன்பம்தான் வருமே ஒழிய இங்க இன்பம் இருக்குன்னு நினைச்சிட்டு பணத்தினால இன்பம் அடையலாம்னு சொன்னாக்கா பணம் இருக்கும், ஆனா நம்ம இருக்க மாட்டோம். பணத்தை வச்சுட்டு என்ன செய்யும் கடைசி நேரத்துல? உயிருக்குத்தானே போராடுறோம். அதனாலதான் சொன்னாரு பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அருள் என்ற ஒரு பொருள் இல்லைன்னா ஐ மீன் உயிர் என்ற ஒரு பொருள் இல்லைன்னா நீ இந்த உலகத்துல வாழ முடியும். உனக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் போயிடும். எப்ப ஆக்சிஜன் நிக்கு போதோ உடனே 36 தத்துவத்தோட இந்த உயிர் வெளியாயிடும். வெளியாகும் போது அப்புறம் நம்ம என்னத்தை இன்பம் அடைய முடியும்? பணத்தால் இன்பத்தை அடைய முடியுமா அப்படின்னா இந்த இன்பத்தை எல்லாம் பணத்தால் அடைய பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது. ஆக அருள் இன்பம் இது இறைவனால் நமக்கு கொடுக்கின்ற இன்பம். அப்படி ஒரு இன்பமான உலகத்தை இறைவன் படைத்து வைத்திருந்து அதை மெல்ல 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 சிறு சிறு இன்பங்கள் எல்லாம் கொடுத்து கடைசியில தான் நமக்கு பெரிய இன்பத்தை உள்ள ஒரு உலகத்தை அவர் படைத்து வைத்திருக்கிறார்னு நம்ம கிட்ட காட்டுறாரு.
அது வள்ளல் பெருமான் வந்து சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. நம்ம வெறும் இந்த பூலோக இன்பத்துக்கே போராடி, போராடி ஏமாந்து போய் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்போம். அததான் "இன்புறப் புரிகின்ற இயல்புடைய இறையே" அப்படின்னு அருட்பெருஞ்சோதி குறிப்பிட்டார். இந்த இறையை மட்டும் தான் நமக்கு இன்பத்தை தர முடியும். இன்பமான வாழ்க்கையை வந்து தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. "சாகாத வரம் தந்து இங்கு என்னைக் காத்த அரசே" இன்னொரு விஷயத்த சொல்றாரு. வள்ளல் பெருமானுக்கு இந்த இறைவன் என்ன குடுத்தாரு? சரி இவரு வணங்குனாரு, அன்பு செலுத்தினாரு, இவர வந்து ஆட்கொண்டாரு. என்ன லாபம்னு கேட்கலாம் இல்லையா? அருட்பெருஞ்சோதிய நான் வணங்குனா எனக்கு என்ன லாபம்னு கேட்கிறவங்க ஏன்னா, இந்த உலகத்துல எல்லாமே ஒரு பயனை எதிர்பார்த்து தான் எதுவும் செய்வாங்க. அந்த ரீதியில வந்து சரி அருட்பெருஞ்சோதிய வணங்குறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகாத வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இது விளங்குகின்றது. ஏன்னா அவருக்கு குடுத்திருக்குது. அதான் சாகாத வரம் அப்படின்னு. அதுக்கு பேரு தான் மரணமில்லா பெருவாழ்வு. இந்த வரத்தை தருவதற்கு தான் நம்ம வந்து மனிதனாக இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான். ஆறறிவு கொடுத்திருக்கிறான். மனம் என்ற ஒரு உடம்பை நமக்கு படைத்திருக்கிறான். கண்ணுக்கு தெரியாது. அதை ஒண்ணுமே பண்ண முடியாம, நம்ம கை வைக்க முடியாம, டாக்டரும் கை வைக்க முடியாம, அ அதை வந்து இவனே உள்ளுக்கு இருந்து நம்மளை ஆட்கொண்டு, அந்த மாயை என்ற மனதை அடக்கி, ஒடுக்கி, கரைய வைத்து, பற்பல வெளிகளை எல்லாம் கரைத்து, கடைசியில கொண்டு போய் சமரச சன்மார்க்க வெளியில் வந்து நம்மளை வைக்கின்றான். அப்படி வைக்கும்போது அந்த இடத்துக்கு யமனுக்கு வேலை உண்டா? அப்படின்னா இல்ல. அருட்பால ஒரு பாடல்ல பெருமான் சொல்லுவாரு, "எமன் என்னும் அவன் இனி இலை இலை மகனே ஏய்ப்பற வாழ்க என்று எம்பிய சிவமே." மரணம் என்பது இனி வராது. அதான் சாகாத வரம் தந்து இங்கு என்னை காத்த அரசே அப்படின்னு சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி ஒரு அரசு. அது ஆட்சி புரிகின்ற ஒரு ஒளியாக, வெளியாக விளங்குகின்றது. தனி நடராஜ, தனி நடமாக ராஜம் அப்படின்னா கிங் அப்படின்னு அர்த்தம். தனி கிங், கிங் நடம் அது. முதன்மை அப்படின்னு பொருள்படும். இந்த நடனத்துக்கும் மற்ற நடனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப நம்மகிட்ட இயங்குற நடம் வந்து, இது ஒரு அசுத்த நடம். இது சுத்த நடம் கிடையாது. ஆனா வள்ளல் பெருமான் பாடல்ல பார்த்தீங்கன்னா, "என் உள்ளத்தில் சுத்த நடம் பொருகின்ற சித்த சிகாமணியே" அப்படின்னு நெறைய பாடல் பாடியிருக்கு. அது வேற எல்லா இடத்துலயும் சுத்த நடம் என்ற சொல் மட்டும் பயன்படுத்தல. அத வந்து அருள் நடம், திரு நடம், வெளி நடம், ஒளி நடம், பரம நடம் இப்படி ஏகப்பட்ட பேரு. கிட்டத்தட்ட ஒரு 70, 75க்கு மேற்பட்ட பெயர்களை வந்து பயன்படுத்து. ஆனா ஒரே நடம் தான். இந்த நடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கெகரான்னு சொல்றது. அது ஒரு அசைவு. இப்ப சில பேர் இந்த கொஸ்மோ டாக்டருக்கெல்லாம் போய் உட்காருவாங்க பாருங்க. அதுல வந்து நல்லா காட்டுவாங்க. அந்த மிஷின்ல உட்கார்ந்தோனமே நம்ம உடம்புக்குள்ள எத்தன செகண்டுக்குள்ள எத்தன ஹெர்ட்ஸ் அதிர்வுகள் அப்படி இருக்குன்னு. ஆக இறைவன் வந்து அதிர்ப்பின் ஆணை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். ஒரு அதிர்வு நிலை அது. அது ஒரு எத்தன ஹெர்ட்ஸ்ன்றது இதுவரையில யாரும் அந்த கணக்கு குடுக்கல. ஆனால் அந்த ஹெர்ட்ஸுக்குள்ள நடமாக இருக்கிறது தான் அது அதிர்வு என்பதனால அத நடம் என்று குறிப்பிடுவார். இன்னொரு வகையில நம்ம வந்து இன்னொரு வார்த்தையில அத புரிந்துக்கணும். அந்த நடம் என்பதற்கு இன்னொரு பொருள்னாக்கா, நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம்? மைக்ரோசோஃபெட்ன்னு சொல்லலாம். மைக்ரோனாக்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை இந்த தனி நடராஜர் வந்து கொண்டிருக்கின்றார். அதான் அதுக்கு நடம் அப்படின்னு சொல்றாரு. நடம் என்பது அந்த அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னாக்க, நம்மளுடைய உடலை வந்து மாத்தி அமைக்கக்கூடியது. கன்வெர்ட் பண்ணக்கூடியது. இப்ப நம்ம உடம்பு வந்து 7 தாதுக்கள் இல்லையா? அப்ப 7 தாதுக்களை உண்டாக்குறது எந்த நடம்? அசுத்த நடம். சுத்த நடம் அது அது செய்யாது. அசுத்த நடமாக நாம் இப்பொழுது பூலோக வாழ்க்கையை நம்ம வாழ்வதனால, இந்த உயிர்ல அந்த நடம் இருக்குது. அந்த நடம் இருப்பதனால தான் நம்ம உண்ட உணவு வந்து அந்த இறைவனுடைய செயலால் அது என்ன செய்யுதுன்னாக்கா, ரத்தமாகுது, மாமிசமாகுது, கொழுப்பாகுது, எலும்பாகுது, எலும்புச்சோறு ஆகுது, சுக்கிலமாகுது. ஆக இந்த சுக்கிலமானனே அதுதான் பிரஜைகளை வந்து உற்பத்தி செய்யுது. நம்ம வந்து வர்க்கத்தை பெருக்குறோம். நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு வாரிசை உண்டாக்கிக் கொள்றோம். ஆனா அந்த சித்தர்கள் என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து அந்த ஒளியை வந்து அந்த 7வது தாதுக்கள்ல இருக்கிற வாசியை மூலவாசின்னு பேரு அதுக்கு.
அதுக்கு உயிர் என்று தன்வந்திரி பகவான் பாடல்ல வந்து அதுக்கு உயிர் என்று பெயர். சோ அவர்கள் வந்து அந்த உயிரை என்ன செஞ்சாங்க, மூலாதாரத்துல இருக்கிற உயிரை வந்து எழுப்பி புருவ மத்திக்கு கொண்டு போய் உள்ளக்கூட்டுல வச்சு, அவர்கள் வந்து அந்த உலகத்து வாசிகளாக போவதற்குரிய உடம்பை பெற்றுக் கொண்டார். இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற தனி நடராஜர் என்று சொல்லக்கூடிய இந்த சுத்த நடம் இருக்கு இல்லையா? அருட்பெருஞ்சோதி நடம் இல்லையா? இந்த நடம் என்ன செய்யும்னாக்கா, இந்த உடம்பை வந்து அது ஒளி உடம்பாக தன்னுலகத்துக்குரிய உடம்பாக அது மாத்தி அமைத்துக் கொள்ளும். இதுக்கெல்லாம் நிறைய பாடல்களை வந்து நம்ம சான்றாக எடுத்து சொல்ல முடியும். 6ஆம் திருமுறையில இந்த தகவலை வந்து பெருமான் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதனாலதான் இந்த தனி நடராஜ என் சர்க்குருமணியே அது சர்க்குருவாகவும் இருக்கு. அது தாயாகவும் இருக்குது, தந்தையாகவும் சொல்றாரு, சர்க்குருன்னு சொல்றாரு, நண்பன்னு சொல்றாரு, அறிவென்றும் சொல்றாரு, மெய்ப்பொருள்னு சொல்றாரு. இப்படி பல பெயர்கள்ல வந்து அதை வந்து வர்ணிக்கிறார். ஆக இங்க சர்க்குருவாக இருக்கின்றது. இப்ப இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு சர்க்குரு சர்க்குருன்னுலாம் பேசிக்கொண்டும் சொல்லிக்கிட்டும் வணங்கிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனா அந்த சர்க்குருலாம் வந்து உண்மையான அருட்பெருஞ்சோதி வடிவம் கொண்டவர்களா அப்படின்னா இல்ல. வள்ளலாருக்கு ஈடாக எந்த சர்க்குருவும் இருக்க முடியாது. பிறிவேது உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவெனும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அகவல்லர். பிரிவு ஏது உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவுன்னு சொன்னார். இந்த நம் அறிவுன்னு சொல்றது 12 அறிவு கொண்ட ஒரு வள்ளல் பெருமான். அதுதான் எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின அப்படின்னு சொல்றாரு. இந்த சர்க்குரு முதலான சர்க்குரு அப்படி என்பதற்கு 606ல கூட நீங்க பார்க்கலாம். கருமுதற் கருவாய், கருவினுட் கருவாய், கருவெல்லாம் காட்டுமோர் கருவாய், குருமுதற் குருவாய், குருவெல்லாம் கிடைத்த கொள்கைய. இந்த குரு கிடைச்சிட்டாருனாக்கா எல்லா குருவும் கிடைத்ததுக்கு ஒப்பாகும். இந்த குரு கிடைக்காம வேற எத்தனை குரு கிடைச்சிருந்தாலும் நமக்கு வந்து பயன் இல்ல. இப்ப மூலாதாரத்துல இருக்கிற குருவ வாசிப்பயிற்சி செஞ்சு எழுப்பினா, அதுக்கு குரு என்றும் ஒரு பெயர் உண்டு. அறிவு என்றும் ஒரு பெயர் உண்டு. அது வந்து 10 அறிவு தான் பராபரை உலகத்துக்கு வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் இந்த 12 அறிவு உள்ள இந்த சர்க்குரு இருக்கிறாரே, இந்த ஒளி, வெளி இது வந்து நம்மளை என்றும் சாகாத வரத்தை கொடுத்து, நித்தியமான உலகம் என்று சொல்லக்கூடிய சமரச சன்மார்க்க உலகத்தில் நம்மை வைக்கும். இததான் வள்ளல் பெருமான் சமரச சன்மார்க்கத்தில் என்னை வைத்தானே அப்படின்னு குறிப்பிடுவார். சுத்த சன்மார்க்கம் துலங்க என்னை ஈன்றானே அப்படின்னு சொல்லுவார். ஆக இப்படி ஒரு தனி உலகத்தை வந்து வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனால் கிடைத்தது மட்டுமல்லாமல், வள்ளல் பெருமான் நாம் எல்லாம் அதை பெற்று வாழ்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. மற்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் என் பால் வருபவர்க்கென்றே அருள் ஈகின்றேன் 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 அப்படின்னு சொல்றாரு. நீ ஜீவகாருண்ய வழியில வந்தாக்க உனக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சமய நெறியில போனாக்க இந்த நிலைக்குட்பட்ட அருள் வந்து பெற முடியாது. இந்த குரு நமக்கு கிடைக்க மாட்டார். ஆக நம்ம வந்து இறந்து போன குருமார்களை வணங்குவதை விட இந்த மாதிரி உள்ள ஒளி நிலையில் உள்ள ஒளி உலகத்தில் உள்ள குருமார்களை வணங்குவது நம்மளுடைய ஆத்மா முன்னேறுவதற்கும் பிறவி பயனை தீர்ப்பதற்கும் முடித்துக் கொள்வதற்கும் இது முக்கிய பயனாக இருக்கு. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க விட்டுருவாங்க. தெரியாதவங்க அவங்க பிடிச்சதுதான் 3 முயலுக்கு 3 கால்ன்ட்டு அதை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்ய முடியும்? நம்மலாம் சொல்லத்தான் முடியும். அதுக்குள்ள ஆதாரத்தை காட்டத்தான் முடியும். சிந்தித்து செயல்படுவது அவரவர்களுடைய விருப்பம். சிந்தித்தால். அதனால்தான் வள்ளல் பெருமான் 384வது பாடல்ல வேண்டார் உளரோ நின் அருளை மேலோர் அன்றி கீழோரும்னு சொன்னாரு. அந்த பாடல் இருக்கு. வேண்டார் உளரோ நின் அருளை மேலோர் அன்றி கீழோர். மேலோர்களுக்கெல்லாம் அந்த அருள் வேணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வள்ளலார்கிட்டே கேட்டுட்டாங்க. அப்பா நீ சேர்ந்த இடத்த வந்து நாங்களும் வந்து அடையணும்னு விரும்புறோம். எங்களுக்கும் அது கிடைக்க நீ கருணை புரி அப்படின்னு வள்ளல் பெருமான்கிட்ட கேட்டுட்டாங்க. அததான் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சு அப்படின்னு சொன்னார். இச்சபையில் எனக்கு என்ன இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு அப்படின்னு. இப்ப கீழ் உள்ளவர்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்குது. ஒரு சிலருக்கு இதை புரிந்து இருக்கிறார்கள். இது தனி உலகம், தனி ஒளி, தனி மந்திரம், தனி நிலை என்பதை
பெருவாரியான மக்கள் அறிந்திருந்தாலும் இன்னும் அது பத்தாது. இது 700 கோடி ஜனத்தொகை உள்ள பூமி இது. இன்னும் பெருகிக்கிட்டே போகும். புதிய புதிய ஜெனரேஷன் பொறந்துகிட்டே இருப்பாங்க. ஆக அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கும் பொழுது, இந்த உண்மையை புரிந்து கொண்டு பிறவியை ஒழிக்க அவர்கள் எல்லாம் முயற்சி செய்வார். அததான் வள்ளலார் முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்படிதான் நமக்கு ஒவ்வொரு பாடல்களிலும் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு புதுமையான விஷயங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருப்பதை நம்மலாம் படித்து அறிந்து தெளிவு அடையும். அடுத்து பாருங்க, உய் வகை கூறல். இதுலயும் நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனா இதுல ஒரு சில இந்த 1433வது பாடல் ஒரு சிறப்புமிக்க பாடலாக, ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணுகின்ற பாடல்களாக, மனிதன் சிந்திக்க வேண்டும், ஆன்மீகவாதிகள்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை பிடித்தால் நம்ம மேலேறுவோம், எதையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தா நம்ம கீழே கிடப்போம் அப்படின்றதுக்கு ஆன்மீகத்துல சொல்றேன் இது. ஆன்மீகவாதிகள் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாடல். ஆதியும் அந்தமும் இல்லதோர் அம்பலத்தாடும் சோதிதனையே நினைமீன்கள். யார நினைக்கணும்னு சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அருட்பெருஞ்சோதி தானே இவரை ஆண்டு கொண்டது. அருட்பெருஞ்சோதி தானே அப்பான்றாரு, அம்மான்றாரு, குருவேன்றாரு, தாயே இப்படிலாம் சொல்லி வள்ளல் பெருமான் பாடுகின்ற தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம் சொல்றாரு இல்லையா? ஆக அருட்பெருஞ்சோதி. இதுக்கு ஆதி அந்தம் இல்லாதது. ஆதி அந்தம் இல்லதோர் அம்பலத்தாடும், அம்பலத்தில் ஆடும் சொல்றாரு. இப்பதான் சற்று முன்பு நான் சொன்னேன்ல, அந்த நடம். இங்கே ஆடும் என்ற சொல்லை பயன்படுத்துவார். ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர் அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரின்னு சொல்லி ஒரு 10 பாடல் பாடியிருப்பார். அது மாதிரி இங்கே அந்த அம்பலத்தில் எப்படி இருக்கிறார்னா சோதியாக இருக்கின்றார். அதனால சோதிதனையே நினைமின்கள் அப்படின்னு சொன்னார். இப்ப வள்ளலாருக்கு முன்பு எல்லாம் வந்தவங்கள் எல்லாம் சிலை வடிவத்தை வைத்து நமக்கு வழிபடணும் என்பது ஒரு மார்க்கத்தை காட்டி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா வள்ளல் பெருமான் அந்த சிலையிலேயே எல்லாரும் பற்றி கொண்டாங்க. சிலைதான் கடவுள்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஜோதியை நேரடியா சிந்திக்க வேண்டும். ஜோதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சூட்சமமாக இருக்கக்கூடிய ஜோதி தான் உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்குது என்பதனால தான் ஞான சபையை கட்டியவருக்கு ஒரு சிலை வைக்க தெரியாதா? நம்மளுக்கெல்லாம் ஒரு சிந்தனை வளர்ச்சி வேணும். தெய்வத்தை ஒளியாக நீங்கலாம் சிந்திக்கணும். இதை இஸ்லாம் மதம்லாம் எப்பயே கத்துக் குடுத்துச்சு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்கலாம் நூர் அப்படின்றது ஒளி. இறைவன் நூறாக இருக்கின்றான். அதான் நூர் முகமது, நூறு சொல்லி நூர்ன்னு அவங்க பேரெல்லாம் கூட வரும். நூறுன்னா ஒளி. அப்ப முகமது நபி அவர்கள் ஒளி தத்துவத்தை அன்று அது மதவெளி தான். அந்த 7 வெளிய கடந்ததாக அவங்களுடைய வேதத்துல அது இருக்குது. ஆனா அதற்கு முன்பே நம்மளுடைய மகான்கள் எல்லாம் 12வது வெளியை அடைந்திருக்கிறார். அதையும் கடந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் வள்ளல் பெருமான் மதவெளிகளை எல்லாம் கடந்து பராபர வெளியும் கடந்திருக்கிறார். பராபரை எல்லாம் கடந்ததுதான் அருட்பெருஞ்சோதி தான் உண்மை தெய்வம் என்பது அவருக்கு விளங்கியது. அதனாலதான் இவர் சோதிதனையே நினைமீன்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப இறைவன் என்பது இப்ப சூரியன் எப்படி ஒளி பிரகாசமோ, அதுபோல அருட்பெருஞ்சோதி என்பது நீக்கமற எங்கும் நிறைந்து எல்லை இல்லாமல், அதுக்கு முடிவு இல்லாமல் இருக்கின்ற ஒரு உலகம். சூட்சம உலகம். மிக மிக நுண்ணிய உலகம் இதெல்லாம். அது ஜோதி வடிவமாக இருக்க அதை நினைங்கள் சொல்றேன். ஏன்னா ஏன் நினைக்க சொல்றாரு? மற்ற ஆரவார பூஜைகளிலோ, அலங்கார பூஜைகளோ, அபிஷேகங்களோ இதுல சொல்லல. எங்கேயாவது சன்மார்க்கத்துல அபிஷேகங்கள்லாம் இருக்குதா? தெரியாம இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேரு. வச்சுக்கிட்டும் சில பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தவறு. தேவையில்லை. இறைவனை சுலபமாக நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் சிறந்தது. அதுபோல வேற எதுவுமே இல்ல. அதுக்குதான் இறைவன் நமக்கு மனம் என்ற ஒரு வெளியை கொடுத்திருக்கிறார் மனம். அந்த மனதில் நம்ம இறைவனை நினைப்பதே ஒரு பெரிய தவம் அது. வள்ளலார் அதை தவம் என்று குறிப்பிடுவார். எண்ணிய எனதுள் எண்ணமே 405வது பாடல். எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேரின்பமே பண்ணிய தவமே தவத்தினால் உறும் பலனேன்வது. அப்ப நினைப்பதே இங்க தவம் என்று குறிப்பிடுகின்றார்.
அதுதான் 6 கால பூஜை 6 முறை நீ கடவுளை வந்து ஒரு நாளைக்கு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அததான் நினைமின் மனமே நினைமின் மனமே செம்பொல் அன்பல வாணரை நினைமின் மனமே நினைமின் மனமேன்னு பட்டினத்தடிகளும் இந்த நினைவினுடைய அ மார்க்கத்தை பற்றி சொல்றார். நினைவு என்பது ஒரு ஒரு உன்னதமான ஒரு வழிபாட்டு முறை. இறைவனோடு ஒண்டுவதற்கும், இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் இந்த நினைவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. வள்ளல் பெருமானும் ஞானசரியில நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துன்னு பாடுவார். அப்ப இறைவனை வந்து நினைப்பது என்பது நிறைய பாடல்கள்ல வந்து இந்த நினைவு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒ ஒரு செயலாக இருக்கின்றது. ஒண்ணும் வேணாம். சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ண மூடி இறைவனை நினைப்பதுதான். அந்த நினைக்கும்போது நமக்கு நெருக்கம் வந்து கூடும். எப்ப நினைக்கிறோமோ, அந்த வினாடி இறைவனும் நம்மை நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அகஸ்திய முனிவர் பாடல்ல கூட நினைப்பதற்கு முன்னாலே நிற்கும் ஐயன் அப்படின்னு அவரு பாடுவாரு. பட்டின இது நம் பட்டினர் தான் நினைமீன் மனமே நினைமீன் மனமேன்னு பாடுனாரு. திருமூலர் என்ன பாடுனாரு? அவர் சொன்னாரு, "நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தன்னை சுனைக்கும் விளைமலர் சோதியின் ஆணை தினைப்பிழந்தென்ன சிறுமையிரானும் கனத்த மனத்தடைந்தால் உயர்ந்தாரேன்னு." நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா, நான் உன்னை நினைப்பேன். என்னுடைய அறிவு உனக்கு காரியப்படும் அப்படின்னு சொன்னாரு. நீ சிறு 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 நிலையில இருந்தாலும் நீ என்னைப் போல் பெருநிலைக்கு நீ வந்து விடலாம். அதுக்கு துணையாக இருப்பது நினைவுதான் அப்படின்னு சொன்னாரு. ஆக நினைவு என்பதை ஒரு பெரிய தவமாக கண்டோம். அது பெரிய கஷ்டமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எதையோ கஷ்டமானதெல்லாம் பண்றோம். இது எளிமையானது தானே நினைக்கிறது இறைவனை. அதுக்குன்னு ஒரு நேரத்த ஒதுக்குங்க. கால நேரத்தில் நினைப்பது மிக மிகச் சிறந்தது. நேரத்தில் 4 to 6ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி கால நேரத்துல நம்ம வந்து இறைவனை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் அந்த அருளை நம்ம வந்து பெற முடியும். "நினையாத வார்க்கில்லை நின்னின்பம் தானே" அப்படின்னு ஒரு பட்டினத்தாரோட பாடல்ல இருக்கும். திருமந்திரத்திலயும் இருக்கும். "நினையாத வார்க்கில்லை" நினைக்கலன்னா இல்ல. கடவுள் இன்பம் நீ பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் நமக்கு இங்கே வள்ளல் பெருமான் "அம்பலத்தில் ஆடுகின்ற சோதிதனையே நினைமின்கள்" அப்படின்னு சொல்றாரு. எதற்கு? சுகம் பெற விளைவீர். நீங்க சுகமான வாழ்வு வேணுமா? கடவுளை நினைங்க. கடவுளை நினைச்சு அருளை பெற முயற்சி பண்ணுங்க. அப்படி கடவுள் வந்து நமக்குள்ள ஆட்கொண்டு விட்டால், அந்த சுகத்தை நமக்கு தருவாரு. அவரே சுகமான பொருளாக இருக்கின்றாரு. அவரே இன்பமான பொருளாக இருக்கின்றார். அதனால தான் அபிஷேகம் பண்ணும்போது இறைவனை வந்து பஞ்சாமிர்தம், தேனு, பாலு இப்படி இனிப்பு பொருள்கள்னால எல்லாமே நம்ம அபிஷேகம் பண்ணி, அத கொண்டாந்து நமக்கே பிரசாதமா குடுக்குறாங்க இல்லையா? ஏன்னா கடவுள் வந்து இனிப்பாக இருக்கிறார். இனிப்பு எப்பொழுதும் இன்பத்தை தரும். உணர்வு வந்து இன்பமயமான உணர்வாக இருக்குது. அந்த இன்பம்லாம் நமக்கு சொல்ல முடியாத அது ஒரு இன்பம். அது வந்து குறிப்பிட முடியாது. அந்த இன்பத்தை அடைந்து பார்த்தால் தான் தெரியும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். அதனால நம்ம வந்து நினைக்கிறத வந்து ஒரு வழிபாடாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரம் நினைக்கிறோமோ, அவ்வளவு நேரம் நல்லது. ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனை நினைப்பதற்குத்தான் கடவுள் நமக்கு மனம் என்ற ஒரு உடம்பை கொடுத்திருக்கிறார். மனதிலிருந்து நினைக்கிறது. இப்படி நினைக்க நினைக்க என்ன ஆகும்னாக்க, அந்த எப்படி டிஜிட்டல் வேலை செய்யுதோ, டிஜிட்டல் நம்ம ஒருத்தர கான்டாக்ட் பண்ணணும்னாக்க, எப்படி நம்ம அவருடைய ஃபோன் நம்பர வந்து தட்டுறோம், பட்டன் அமுத்துறோம். அது நேரா சேட்டலைட்டுக்கு போகுது இல்லையா? சேட்டலைட்லேருந்து திருப்பி ஒரு ஒரு ஃபியூ செகண்டுக்குள்ள அது அவங்க வந்து ரிங் டோன் கிடைச்சோனே அவங்க பிக்கப் பண்றாங்க இல்லையா? ஃபோன. அந்த மாரி நம்ப அஞ்ஞான வெளியிலிருந்து நினைக்கிறதுனால, இந்த நினைவு வந்து அங்க போகும். ஆனால், அவர்களுடைய இது வந்து நமக்கு விளங்காது. ஏன்னா, நம்ப வந்து இன்னும் அந்த மாயை வெளிகள்ல இருந்து நம்ம விடுபடல. இப்ப வள்ளலார் வந்து மாயை வெளிகள்ல விடுபட்டதுனால, இவரு என்ன நினைக்கிறாரோ உடனே இறைவன் அதுக்கு பதில் குடுப்பார். "அப்பா என்றொரு நாள் அழைக்கின்றேன். மகனே" என்று அவரு வந்து உடனே, "மகனே என்னப்பா வேணும்?" அப்படின்னு உடனே கேட்பாரு. அந்த கம்யூனிகேஷன் வந்து அவ்வளவு ஸ்பீடா இருந்துச்சு அவங்களுக்கு. அவ்வளவு ஒரு நெருக்கமாக இருந்தது. காரணம் அவர் மனவெளியை வந்து கடந்துட்டாரு. இருந்தாலும் நம்ப அந்த மனவெளியிலிருந்து அந்த வைப்ரேஷனை வந்து பெறுவதற்கு தொடர்ந்து நினைக்க வேண்டும். இதற்கு எந்த பணமோ, எந்த தேங்காய் உடைக்க வேண்டியதில்ல, அபிஷேகம் இல்ல, ஆராதனை இல்ல, ஒண்ணும் கிடையாது. இஸ்லாம் மதத்துலலாம் என்ன பண்ணிட்டு வழிபாடு செய்றாங்க?
கண்ணை கழுவுறான், மூக்க கழுவுறான், காதை கழுவுறாங்க, கையை கழுவுறாங்க, காலை கழுவுறாங்க. போய் உள்ளுக்கு போய் மண்டியிட்டு இறைவனை கையை ஏந்தி உட்கார்ந்து மண்டி மண்டி போட்டு வணங்குறாங்க. தலை வந்து பூமியில முட்டுறாங்க. இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள். தமிழ்லயும் இதெல்லாம் இருக்குது. அத வச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே செவனேன்னு உட்கார்ந்திருப்பாங்க. அவ்வளோதான். கடவுளை நினைச்சுக்கிட்டு, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் அ முடித்துக் கொள்வார்கள். வேற எந்த இதுவும் அவங்களுக்கு வந்து எந்த புறப்பொருள் எதுவுமே தேவையில்லை. நினைவு என்றதை மட்டும் மூலதனமாக வைத்து, அந்த மாரி கடை தேர்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர் வந்து நம்மள்ல எப்படி சித்தர்கள்ன்னு சொல்றோமோ, அவங்க இதுல சூஃபீஸ்கள் வந்து நெறைய பேர் அடைந்திருக்கிறாங்க. யோகிகள் அவங்க இதுலயும் அந்த மாரி நினைவு தான். வேற ஒண்ணும் அவங்கலாம் வாசி பயிற்சி கூட செய்யல. அப்படிலாம் செய்யாமலே போய் கடவுள் நிலையை பெற்றிருக்கிறாங்க. சன்மார்க்க நிலைய பெறல. அவங்களுக்குன்னு ஒரு வெளி இருக்கு இல்லையா? மதங்களுக்குன்னு ஒரு வெளி இருக்கு இல்லையா? அதுக்கு ஒளி இருக்கு இல்லையா? அந்த நிலையை வந்து அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்பதற்கு குரான் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. அதுபோல பைபிள் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. திவ்ய பிரபந்தம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதெல்லாம் வந்து விஷ்ணு வெளியை சார்ந்தது. இதை நீதி கொண்டு உரைத்தேன் அப்படின்னு சொல்றது. நீதி கொண்டுன்னா ஜஸ்டிஸ்ன்னு சொல்றது. ஒரு ஒரு நீதி. நீதி கொண்டு உரைத்தேன். இது வந்து அநீதி கிடையாது. இப்படி சொல்றதுனால அது வந்து அநீதி இல்ல. இது வந்து நீதி அப்படின்னு சொல்றாரு. நீதி கொண்டு உரைத்தேன். அப்படின்னா உண்மையாக உரைத்தேன். இது நீவிர் மேலேறும் வீதி அப்படின்னு சொன்னாரு. இது ஒன்று தான் இந்த ஒரு மார்க்கம் தான்ப்பா மேலேறக்கூடிய வீதி. மேல்நிலைன்னு சொல்றாரு இல்லையா? செப்பாத மேல்நிலை திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் அப்படின்னாரு இல்லையா? அந்த மேல்நிலையை ஏறுவதற்கு உரிய ஒரு வழி இது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறதுலயும் கெட்டித்தனம் இருக்கணும் நம்மகிட்ட. எதை தேர்ந்தெடுக்கணும்? ஒளி எல்லாமே அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒளிமயம் தான். அதுலலாம் எந்த சந்தேகமும் இல்ல. சித்தர் உலகமும் எல்லாம் ஒளி உலகம் தான். புத்தர் இவரு நம்ம சீக்கியர் இவங்கெல்லாம் அடைந்தது, குருநானக் அடைந்தது, புத்தர் அடைந்தது, ஆ நபிகள் நாயகம் எல்லாம் ஒளி உலகம் தான். ஆனா வெவ்வேறு உலகங்கள். அதனால தான் வள்ளலார் மொத்தமா அதெல்லாம் மத வெளிகள் அப்படின்னு சொல்லுவாரு. மத ஒளிகள்ன்னு சொல்லுவாரு. அதனையும் கடந்து இன்னும் ஒளி உலகங்கள்லாம் இருக்குது என்பதுதான் நாம் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல இந்த 19ஆம் நூற்றாண்டுல கிடைக்கப்பெற்ற ஒளி தான் அதுக்கு மேல ஒளி யாருக்குமே தெரியாது. வள்ளலாருக்கு ஒண்டி தான் அது தெரிஞ்சு. இதையெல்லாம் கடந்த ஒரு ஒளி உலகம் இருக்குது. அப்படின்னு கண்டு அந்த ஒளியின் துணை கொண்டு தான் வள்ளல் பெருமான் மரணமில்லாத பெருவாழ்வு பெற்று நமக்கு இந்த வேதத்தை தருகின்றார். அதனால நம்ம தப்பு பண்ணிறக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு இந்த பாடலை குடுக்குறார். நீ எத பிடிச்சு ஏறணும் அப்படின்னு சொல்லி, எதை பிடித்தால் நீ உன்னுடைய பிறவி பிணி தீரும், உன்னுடைய கர்ம வினைகள்லாம் தீரும் என்பதை புரிந்து கொள்வதற்காக, நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவிர் மேலேறும் வீதி. இதுதான்ப்பா மேல்வேறும் வீதி. மற்ற வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதின்ட்டார். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? திருப்பி, 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 திருப்பி பூமியிலேயே வந்து பிறக்கின்ற வழிகள் அப்படின்னு சொல்ட்டாரு. அதனால தான் இப்ப சித்தர்கள் கூட அவர்கள் வந்து பெரு சன்மார்க்க உலகத்துக்கு போணும்னா திருப்பி கீழ வரணும். நம்மளோட பிறவி எடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து அருட்பெருஞ்சோதி மேல் அன்பு காட்டி அவர்களை அந்த அருட்பெருஞ்சோதி ஆட்கொண்டாதான் அந்த சித்தர் ஆத்மாக்கள்லாம் மீண்டும் என்ன செய்யணும்னாக்க பெருவெளிக்கு போயிருவாங்க. அதாவது சன்மார்க்க வெளிக்கு போயிருவாங்க. அந்த உலகத்துக்கு போயிருவாங்க. இது பிற்காலத்துல இது நடக்கப் போகுது. பிற்காலத்துல இந்த பூமியில வந்து பிறக்கக்கூடியவங்கலாம் பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க. ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க. மற்ற சாதாரண ஆன்மாக்களுக்கெல்லாம் வழிகாட்டுபவர்களாக இருப்பாங்க. அவங்க திருப்பி சமய நெறிக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா, அவங்கலாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். ஆக அவங்க இந்த பூமியில வந்து பிறப்பதனுடைய நோக்கமே வந்து மரணமில்லா பெருவாழ்வை, உண்மையான மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கே இந்த உலகத்துல வந்து பிறக்கப் போறாங்க. அவங்களை பிறப்பிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமானுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பாடல்ல வந்து அத வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. எனக்கு தான் அந்த உரிமை கொடுத்திருக்கிறாரு. வான்வெளியில இறந்தவங்களையும் திருப்பி இங்க கொண்டு வருவதற்கு. அதனால தான் நம்ப வந்து காலத்த நேரத்தை வீணடிக்காமல் சன்மார்க்கத்தை வந்து புரிந்து கொண்டு, நம்ம வந்து சன்மார்க்க
உலகத்தை தெரிந்து கொண்டு அந்த உலகத்துக்குரிய தெய்வத்தை நம்ம அறிந்து கொண்டு அது என்னென்னலாம் செய்ய வல்லது, எவ்வளவு ஆற்றல் மிக்கது, எவ்வளவு தகுதியான ஒரு உடம்பை தர வல்லது என்பதெல்லாம் உணர்ந்து நாம் அதை பிடித்து உய்ய வேண்டும். இது ஒண்ணுதான் மேலேறும் வீதி அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு பேர் உண்மையை நமக்கு காட்டி கொண்டு மற்ற வீதிகள் மற்ற வழிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதின்னு சொல்லிட்டாரு. ஆக இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். மேலேறும் வீதியை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய பிறவி பிணி என்பது முற்று பெறும். அவருடைய வாழ்வு விண்ணுலக வாழ்கத்தில் வினைக்குட்படாத அது வாழ்வு. இங்கதான் வினை ஆட்சி புரியும் ஒழிய ஒளிவடம் எடுத்துட்டா எந்த வினையும் நம்மளை ஆட்கொள்ளாது. எந்த கிரகத்தினுடைய ஆட்சிக்கும் நம்ம கட்டுப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். வினைகள் எல்லாம் கடந்தவர்கள். இந்த 9 கோள்களையும் கடந்த நிலையில உள்ள வாழ்க்கையை நாம் பெற்றால் அது போல ஒரு மிகப்பெரிய லாபம் உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆக அந்த ஆன்ம லாபத்தை நாம் காலம் உள்ள போதே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜென்மத்துல நீங்க சம்பாரிச்சீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மத்துல அது உங்களுக்கு கை கொடுத்து விரைந்து இந்த பிறவி என்ற பிணியை தீர்த்து விடும் என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்கு. அதுதான் அருட்பெருஞ்சோதிக்குள்ள சிறப்பு. அது நித்திய வாழ்க்கையை தான் தருமே ஒழிய அனித்திய வாழ்க்கையை தராது என்று சொல்லி இதுவரை நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து கேட்டு இந்த பாடலை நீங்களும் படித்து பாருங்க. அடிக்கடி படித்து பார்த்து மனனம் செய்து கொள்ளுங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்பதில் அடுத்த பாடல்களுக்குள்ள சமாதி வற்புறுத்தல் என்ற தலைப்பில் உள்ள சமாதியை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு என்பதை பற்றி நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. வணக்கம்மா.